ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தமிழில் இயல் 8 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இயல் 8ல் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீராபரணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து சீராபரணத்தில் உள்ள விலாதத்து காண்டத்தில் புலி வசினித்த படலம் பற்றி பார்ப்போம். இதற்கு முன்கதை சுருக்கம்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு புலி இருக்கும். அந்த புலி வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தை தவிர்த்து மற்ற விலங்குகளுக்கும் பெருந்தொல்லையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் மக்களுக்கும் பெரிய தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை கேட்டிருந்த முகமது நபி வந்து பார்த்திங்கன்னா இது புலிக்கு போய் பிளெஸிங் பண்ணுவார், இறையருள் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புலியை வந்து முகமது நபியை வந்து புலி வணங்கிட்டு வேறு ஒரு வனத்திற்கு சென்றோம். இதை பற்றி தான் இந்த பாடல் ஃபுல்லாகவே இல்லை, ஒரு 10 பாடலுக்கு மேலே உண்டு. இந்த 10 பாடலே அதை சொல்லியிருப்பாங்க. ஒருவன் முகமது நபியை வணங்கி கூறிய செய்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த புலி வந்து ஒன்று இப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார். அது சொல்லும்போது எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க. புலி இருக்கும் இடம் எங்கே இருந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் புலியோட தோற்றத்தை சொல்கிறாரு. புலியோடைய வெறிச்செயல், புலி வந்து எப்படிலாம் மக்களையும் விலங்குகளையும் துன்புறுத்துங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது நபி வந்து புலி இருக்கும் இடம் வந்து எங்கன்னு கேட்குறாரு. அடுத்தது புலி பார்த்தலும் வணங்குதலும், புலி பார்க்கறது வணங்குறது, இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த முன்கதை சுருக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா தன் கரத்தினால் புலியை வந்து அவர் தடவி கொடுக்குறாரு. புலி வந்து வணங்கி புறப்பட்டு செல்கிறது. இந்த செயலை கண்டோர் வியந்து வந்து பாராட்டுறாங்க. இவ்வளவுதான். இதை தான் இந்த ஒரு 11 பாடலில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகே, இப்போ இதை சீராபுராணத்தோடைய நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்ப்போம். சீராபுராணத்தை இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உமரு புலவர். இவர் வந்து எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் தான் யார், உமரு புலவர். மேலும் அபுல் காதிர் மரக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதியோட வேண்டுகோளுக்கு இணங்காக தான் வந்து உமரு புலவர் வந்து சீராபுராணத்தை இயற்றுகிறார். அந்த நூலை வந்து எழுதிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வள்ளல் சீதக்காதி வந்து அந்த நூல் வந்து எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து இறந்துடுவார். அவர் இறந்த காரணத்தினால அபுல் காசிம் அப்படின்ட்டு ஒருத்தரோட உதவியினால் வந்து இந்த சீராபுராணத்தை வந்து முழுமையை வந்து அடிச்சிருப்பார். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கண்டென்ட்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய டைம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதில் மாற்றி மாற்றி வந்து கேட்பாங்க. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்காக வந்து உமரு புலவர் வந்து சீராபுராணத்தை இயற்றினார்னா அபுல் காதிர் மரைக்காயர். உதவி செஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் காசிம். இவர் அபுல் காதிர், இவர் அபுல் காசிம் வந்து உதவி செய்தார். இவர் யாருடைய மாணவன்னா முத்துப்புலவர், எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவர். சீராபுராணத்தை இயற்றியவர் யாருன்னா உமரு புலவர். மேலும் உமரு புலவரின் வேறு நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 பாடல்கள் கொண்ட முதுமொழி மாலை அப்படிங்கிறது வேறு நூல். இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. இவ்வளவுதான் வந்து என்னது ஆசிரியர் குறிப்பு. அடுத்த நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் தான் வந்து என்னது சீராபுராணம். சீரா அப்படின்னா வந்து வாழ்க்கை, புராணம் அப்படின்னா வரலாறு. அதனால தான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூலுக்கு பேர் வந்து சீராபுராணம்ட்டு வச்சுட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காண்டங்கள் வந்து இருக்குது. விலாதத்து காண்டம், உவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம்ட்டு இல்லை 527 விருத்தப்பாக்கள் வந்து பாடல்களாக வந்து இடம்பெற்றுள்ளது. நமக்கு பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருக்குது வந்து விலாதத்து காண்டத்தில் உள்ள புலி வசினித்த படலம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் புக் பேக் பார்ப்போமா? நீங்கள் பாடலில் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, போதுமானது. சீராபுராணத்தை இயற்றியவர் உமரு புலவர். உமரு புலவர் ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. சீராபுராணம் 3 காண்டங்களை கொண்டது. விலாதத்து காண்டம், உவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். கேளல் அப்படின்னா வந்து பன்றி. அடுத்தது இந்த ஒரு பொறுத்துக்க பார்த்துரும். கான்னா காடு, உழுவைனா புலி, மடங்கள்னா சிங்கம், என்குனா கரடி. இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதை கேட்கலாம். அடுத்த காந்தியம் அப்படின்ட்டு ஒரு உரைநடை கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் படித்து வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேவா? இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ ஒரு இளம்பெண் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளின் சத்திய சோதனை நூலை வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் முக்கியமானது என்னன்னா காந்தியடிகள் எழுதிய நூல் தான் வந்து என்னது சத்திய சோதனை. அதேமாதிரி காந்தியடிகளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள், நிகழ்வுகள் எப்படி நிகழ்ந்துச்சுன்னு சொல்லுவார். அதை பற்றி பார்ப்போம். தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை, தீமை செய்தவர்க்கும் நன்மையை செய், உண்மை பொறுமை உண்டு அப்படின்ட்டு இந்த ஒரு பாடல் தான் வந்து காந்தியடிகளை வந்து அகிம்சை வழிக்கு, அகிம்சை என்னும் கருத்தினை அவர்கள் வந்து விதைத்தது. ஓகேவா? அகிம்சைன்னா என்னது, இன்னா செய்யாமை அப்படின்ட்டு பொருள். அப்போ இதை வந்து கேட்கலாம் கொஸ்டினை. எப்படி கேட்பாங்க?
காந்தியடிகளுக்கு அகிம்சை எனும் கருத்தினை அவர்கள் விதித்ததற்கு என்ன காரணம், எந்த பாடல் காரணம் அப்படிங்கிறதுமே கேட்கலாம். கேட்ட என்னது, தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு பாடல். அடுத்தது அவர் பள்ளியில் வந்து படித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிரவண பிதுர்பத்தி அப்படின்ட்டு ஒரு நாடக நூலை வந்து படிக்கிறார். அதில் வந்து சிரவணன் அப்படின்ட்டு ஒரு இளைஞன் வந்து பார்வையற்ற தன் தாய் தந்தையரை வந்து காவடியில் வந்து தூக்கி செல்லும் ஒரு காட்சி படத்தை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நாமும் வந்து நம்மளுடைய பெற்றோர் மேலே வந்து அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறார். அப்போ அகிம்சை முறிவு வந்து இந்த பாடல் அன்பு தாய் தந்தை மேலே வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிரவண பிதுர்பத்தி அப்படின்ட்டு ஒரு நாடக நூலை வந்து படிப்பதன் மூலமாக வந்து அவர் வந்து கொண்டு வரார். அடுத்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரன் நாடகத்தை வந்து ஒரு முறை வந்து பார்க்குறாரு. அதில் வந்து ஹரிச்சந்திரன் வந்து ஒரு பொய் கூட பேச மாட்டார். அவர் வந்து உண்மையை மட்டும்தான் பேசுவார். அவரை வந்து ஒரு பொய்யாட்டு பேச வைக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு பல இன்னல்களை வந்து முனிவர் விஸ்வாமித்திரர் வந்து கொடுக்குறாரு. அதனால வந்து ஹரிச்சந்திரன் நாட்டை இழக்கிறாரு, மனைவி இழக்கிறாரு, அவருக்கான ஒரே ஒரு மகனையும் வந்து இழக்கிறாரு. கடைசியில் சுடுகாட்டில் பணிபுரிகிறார். இவ்வளவு இன்னல்களையும் கொடுத்துட்டாரு இந்த முனிவர் விஸ்வாமித்திரர். அப்படி இழுத்தும் கூட ஹரிச்சந்திரன் வந்து ஒரு பொய் கூட சொல்லலை. அதை பார்த்துட்டு ஓகேவா, அதை பார்த்துட்டு காந்தியடிகள் என்னன்னா அவருடைய வாய்மை நாடகம் வாயிலாக உணர்ந்த காந்தி, அந்த நாடகத்தோட பேர் வந்து வாய்மை நாடகம் வாயிலாக உணர்ந்த காந்தி வந்து நாமும் வந்து ஒரு சத்தியவனாக இருக்க வேண்டும், பொய் பேசாமல் உண்மையவனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து வருகிறார். அடுத்த இயேசுநாதருடைய மலை சொற்பொழிவை பற்றிய ஒரு நூலை வந்து படிக்கிறார். அதை பைபிளை தான். ஓகே, பைபிளை படிச்சுட்டு தீவனை எதிர்க்காதே, அவனோடம் இல்ல தீமையை எதிர்த்து நில், பகைவனிடமும் அன்பு பாராட்டும் கருத்துக்கள் அவரிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போ இந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு தீவனை எதிர்க்காதே, அவனிடம் இல்ல தீமை எதிர்த்து நில் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்டால் பைபிள்னு சொல்லணும். பகவத்கீதையை படிப்பதன் மூலமாக வந்து மன உறுதியை வந்து பெறுகிறார். தால்சாய் வந்து உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படின்ட்டு ஒரு நூலை எழுதுகிறார். அது வந்து இவர்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறது. மேலும் தால்சாய் வந்து இன்னா செய்தாருக்கும் அப்படின்ட்டு திருக்குறளை வந்து மொழிபெயர்த்துக்கிறாரு. அந்த திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால தான் வந்து அதை படிச்சுட்டாரு. திருக்குறளை படித்த பிறகு காந்தியடிகளுக்கு வந்து திருக்குறள் மீதும் தமிழ் மீதும் வந்து அவர் வந்து பற்றுக்கொள்கிறார். அன்பு, உண்மை, உறுதி, இன்னா செய்யாமை ஆகிய உயர் பண்புகள் அவருக்கு இளம் பருவத்திலே இயல்பாய் வந்து அமைந்தன. நான் சொல்லாதெல்லாம் மீது படிச்சுக்கோங்க, ஓகேவா. இந்த அறவழி விடுதலை போராட்டம்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. தமிழ்நாட்டுக்கு அவர் வந்த பிறகு அவர் மேலாடை, மதுரைக்கு வந்த பிறகு அவர் மேலாடை அணிவதை வந்து தவிர்த்துட்டாரு. அதனால சர்ச்சில் வந்து அரை நிர்வாண பக்கிரி அப்படின்ட்டு கூட இது பண்ணியிருப்பாரு. காசி இந்து பல்கலைக்கழக திருப்பலவருக்கு போயிருப்பாரு. அங்கே நிறைய மன்னர்கள் செல்வந்தர்லாம் வந்திருப்பாங்க. கோடான கோடி மக்கள் வந்து உண்ண கஞ்சியும் உடுக்க கந்தையும் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ விலை மதிப்பிலான அணிகலன்களை வந்து பகட்டாக அணிந்து கொண்டு வாழ்வது பாவம் அல்லவா அப்படின்ட்டு கேட்டிருப்பாரு. அவர் மனிதர் கூடயே வாழ்ந்ததுனால மகாத்மா அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறாரு. அடுத்தது இவரை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டத்திற்கு எதிராக இவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஆனாலும் அவர் ஜெயிலில் இருக்கும்போது சும்மா இருக்கோமா அப்படின்ட்டு அந்த முன்னாள் ஆளுநர் சைமன்ஸ் அப்படிங்கிறவருக்கு, அவர் காந்தியடிகளை சிறையில் எடுத்த சைமன்ஸ் அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு செஞ்சு சைமன்ஸை சந்திக்க போட அந்த காலனிகளை வந்து கொடுப்பார். அதற்கு பதிலாக சைமன்ஸும் வந்து காந்தியடிகளுக்கு விவிலியம் சார்ந்த 2 நூல்களை வந்து பரிசாக வந்து கொடுப்பாரு. 1948 ஜனவரி 30 வந்து காந்தியடிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். சைமன்ஸ் வந்து அவருடைய இரங்கல் செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா, காந்தி வந்து எனக்கு ஒரு காலனியை கொடுத்தாரு, அதை வந்து என்னால் வந்து அணிய முடியல, ஏன்னா அதை நான் காலில் செருப்பு போடும்போது என் உடல் வந்து நடுங்கின, நிற்க என்னால் முடியவில்லை, அதனால் அதை வந்து என்னுடைய பூஜை அறையில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சைமன்ஸ் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. அதை புக் பேக் பார்ப்போம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. காந்தியடிகள் வந்து இளம் வயதில் வந்து சிறுவன பிதுர்பத்தி அப்படின்ட்டு நாடக நூலை படித்தார். திருக்குறளை மொழிபெயர்த்த ருஷி அறிஞர் தால்சாய். காந்தியடிகள் டேஷ் நாடகத்தை பார்த்த பின்பு உண்மை பேச வேண்டும் நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்ப்பார். சிறுவன பிதுர்பத்தி அப்படின்ட்டு நாடக நூலை வந்து படிப்பார். ஓகேவா, இதை வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வச்சுக்கோங்க. பார்த்த நாடகம் வந்து ஹரிச்சந்திரன். பகைவனிடமும் அன்பு காட்டு அப்படின்ட்டு பைபிள் வந்து சொல்லியிருக்குது. அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை எளிமையும் சிக்கனமும். சத்திய சோதனை அப்படின்ட்டு நூல் வந்து காந்தியடிகளுடைய. பகவத்கீதை இந்து சமய நூல். திருக்குறள் திருவள்ளுவர். பைபிள் கிறிஸ்துவ சமய நூல்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடைசி இருக்கும். சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன். திருக்குறளை வந்து படிப்பதற்காக தமிழை வந்து படிக்க தொடங்கியிருக்காரு காந்தியடிகள். அடித்தளம் அப்படின்ற இந்த துணைப்பாடம் வந்து நமக்கு தேவையில்லை. கடைசியாக அந்த புறப்பொருள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது புது புக்கிலே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் புது புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக கொடுத்துருப்பாங்க. புறப்பொருள் அப்படிங்கிறது என்னென்னா வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் முதலியானதை பற்றி கூறுவது தான் புறப்பொருள். அகப்பொருள் அப்படிங்கிறது வாழ்வியல் பற்றி சொல்லக்கூடியது. புறப்பொருள் அப்படிங்கிறது உலகியல். ஓகே. புறத்திணை அப்படிங்கிறது வெற்றி முதல் பெருந்திணை வரைக்கும் 12 வகை வந்து பாடும். ஓகேவா? எத்தனை வகைப்படும் கேட்டால் 12 வகைப்படும். நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். இல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டரை வந்து மனப்பாடம் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? 12 இருக்கும். ஆனால் ஒரு ஈஸி தான். வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்ட்டு ஒரு 12 வரும். அந்த 12 ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒவ்வொன்றும் என்னென்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதை எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லித்தரேன். வெற்றித்திணை இதெல்லாம் புது புக்லேயே இருக்கும். வெற்றித்திணை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு போர் தொடங்கும் முன்னாடி அங்கே உள்ள விலங்குகளுக்கு ஆணிரைகளுக்கு வந்து தீங்கு நேரக்கூடாது அப்படின்ட்டு அந்த கருதும் மன்னன் வந்து அவருடைய நாட்டு வீரர்களை, ஓகேவா, அவர் வீரர்களை அனுப்பி அந்த ஆணிரைகளை வந்து கவர்ந்து வர சொல்லுவார். வெற்றி பூ வச்சு ஆணிரைகளை கவர்தல் அப்படிங்கிறது வெற்றித்திணை. கரந்தைங்கிறது இந்த வீரர்கள் வந்து இந்த ஆணிரைகள் கவர்ந்துருச்சுன்னா இன்னொருத்தர் இருப்பார்ல ஆப்போசிட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணிரைகளை மீட்கிறது பேர் தான் என்னது கரந்தை. வஞ்சி அப்படிங்கிறது மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு வந்து செல்வது. ஓகே. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்ட்டு வஞ்சி பூவை இது பண்ணது. காஞ்சி அப்படிங்கிறது எதிர்த்து போரிடல். நொச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகைவரசனால் முற்றுகையிடப்பட்ட தம்முடைய மதிலை வந்து காக்க வந்து ஒரு முயற்சி வந்து பண்ணுவார். வெளியில் இருக்கும் பகைவரசனோடு நொச்சி பூவை சூடி அம்மதிலை காப்பது. மதிலை காத்தலுக்கு தான் பேர் என்னது நொச்சித்திணை. ஒளிஞை திணை அப்படிங்கிறது மதிலை வந்து சுற்றி வளைத்தல். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியும் கரந்தையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா வெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த விலங்குகளுக்கு தீங்கு ஏற்படக்கூடாதுன்ட்டு ஆணிரைகளை கவர்ந்துட்டு போகிறாங்க. அது வந்து வெற்றி. கவர்ந்துட்டு போகிறது வெற்றி. அதை மீட்கிறாங்களே, மீட்கிறது வந்து கரந்தை. இது வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சி. வஞ்சகமாக வந்து மண்ணாசை வருதுன்னு என்ன, அவருக்கு ஒரு வஞ்சக புத்தி இருக்கு. மண்ணாசை காரணமாக வஞ்சக புத்தி வந்துட்டு அதனால இது வஞ்சகத்திணை. மண்ணாசை காரணமாக வந்து பகைவர் நாட்டிடம் வந்து போர் புரிகிறது தான் வந்து என்னது வஞ்சித்திணை. வஞ்சினா வஞ்சகம் அப்படின்னா, வஞ்சினா வஞ்சகம், மண்ணாசை. காஞ்சி. காஞ்சி அப்படிங்கிற மண்ணாசை வந்துட்டு வஞ்சி காஞ்சி. மண்ணாசை வந்துட்டு அதுக்கப்புறம் என்னது போர் புரிய செல்றாரு. அப்படி போர் புரிய செல்லும்போது மாற்று அரசனுடன் எதிர்த்து வந்து போரிடுறாரு. நொச்சி அப்படின்னா மதிலை வந்து காத்தல். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மதில் வந்து இப்படி இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். வீரர்கள் அதில் இருந்துட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு நொச்சின்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. டொங்குட்டு. ஏன்னா மதிலை காக்கிறதுக்கு அப்படி தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மதிலை காத்தல். அதுக்கு ஒளிஞை திணை. ஓகே. ஒளிஞை திணை அப்படிங்கிறது மதிலை காக்க முடியாமல் மதிலை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. நீங்கள் இந்த 12 ஆர்டர் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஓரளவுக்கு ஞாபகம் வச்சாலே ஈஸியாக வந்து சொல்லிடுமே. அதுக்கப்புறம் வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். தும்பைத்திணை. ஓகேவா? தும்பைத்திணை அப்படிங்கிறது என்னென்னா வெற்றியை ஒன்றே வந்து குறிக்கோளாக வந்து வச்சுருக்கணும். வச்சு வீரர்களுடன் போரிவிடுவது தான் என்னது தும்பைத்திணை. வெற்றியை மற்றும் குறிக்கோளை வைப்பு. வாகை. வெற்றி வாகை சூட வேண்டும். வெற்றி வாகை. வெற்றி பெற்ற மன்னனுக்கு பாடப்படுவது, அவன் சூடக்கூடிய பூ தான் வந்து என்னதான் வாகை திணை. பாடான் திணை வந்து பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண் மகனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை முதலியவற்றை பாடுவது பாடான் திணை. பாடான் இல்லை ஆணுன்ட்டு வந்துட்டு அப்போ ஆண் மகனை பற்றியது. வாகை. வெற்றி வாகை. தும்பை. ஓகேவா? நமக்கு துன்பம் போகும்னா வெற்றி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவியல் அப்படிங்கிறது வெற்றி முதல் பாடான் வரைக்கும் உள்ள எல்லா இதுலேயும் உள்ள பொதுவான கருத்துக்கள் மற்றும் கூறப்படாதவற்றையும் கூறக்கூடியதான் என்னது பொதுவியல் திணை. கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம். இது ஆண்பாலுக்கும் பொருந்தும் பெண்பாலுக்கும் பொருந்தும். பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தாங்காமம். இது ஆண்பால் மற்றும் பெண்பாலுக்கு பொருந்தும். புறப்பொருள் வெண்பா மாலையில் தான் இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க.
இதை வந்து நீங்கள் சும்மா இப்படி எழுதி பாருங்கள், ஓகேவா? வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒளிஞை, தும்பை, ஓகேவா? தும்பைக்கு அப்புறம் என்னது? பாடான், பொதுவியல். 1 2 3 4 5 6 7 8 9 ஏதோ ஒன்று விட்டோமே. வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒளிஞை, தும்பை, ஓகே. இந்த மாதிரி எழுதி கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிடுங்க, ஓகேவா? மனப்பாடம் பண்ணி ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. நியூ புக்கில் கொஞ்சம் நிறைய கண்டென்ட் இருக்கும். அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் முக்கியம். இதில் உள்ள எல்லா கண்டென்ட்டும் அதிலே வந்துடும். அதில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் இருக்கும். அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. புறத்தணிகள் 12 வகைப்படும். நிறை கவர்தல், ஆண் நிறை கவர்தல் அப்படிங்கிறது வெற்றியில் உள்ளது. மண்ணாசை அப்படிங்கிறது வஞ்சி. பாடான் திணை ஆண்மகனின் ஒழுக்கலாறுகள் பற்றி படு. ஒருதலை காமம் கைக்கிளை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனை எதிர்த்து போரிடுவது காஞ்சி, ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த இதற்கு எப்படி எதிர்த்து போரிடல் காஞ்சி அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கடைசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரை பற்றி, பாரதாசனா, பாரதியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு கட்டுரை மாதிரி. அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதில் உள்ள பாடலில் கொடுத்து கூட யார் சொன்னதுன்னு கேட்கலாம். கடைசி பழமொழிகள் வந்து எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். உயிர் கொடுப்பான் தோழன். ஆபத்து காலத்தில் உதவுபவனே நண்பன். அந்த மாதிரிலாம் வரும். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். தன் கையை தனக்கு உதவி. எஃபர்ட்ஸ் நெவர் ஃபால். முயற்சி திருவினையாக்கும். லிவ் அண்ட் லெட் லிவ். வாழ விடு. திங்க் எவ்ரிபடி லைக். உன்னை போல் பிறரையும் நேசி. அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 8 வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 9 பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.